ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆங்கிலத்திலே மைக்கேல் ஃப்ளெமிங், லீ ஹியூக் ஆகிய 2 பேர் சேர்ந்து எழுதிய ஒரு புத்தகம் இருக்கிறது. த பவர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், எ ஸ்டோரி ஆஃப் ஹோப், ரெடெம்ஷன் அண்ட் ஆன்சர் ப்ரேயர்ஸ். இதுதான் அந்த புத்தகத்தினுடைய பெயர். இந்த புத்தகம் ஒரு தாய்க்கும் அவருடைய மகனுக்கும் இடையே நடக்கும் ஒரு பாச போராட்டத்தை பற்றி பேசுகிறது. மகன் தவறான வழியிலே நடக்கிறான், காலப்போக்கிலே கொலைகாரனாக கூட மாறிவிடுகிறான். ஆனால் அவனுடைய தாயார் அவனுடைய மனமாற்றத்திற்காக மன்றாடுகிறார். எப்படி மன்றாடுகிறார் என்று சொன்னால், இயேசுனுடைய திருப்பெயரை சொல்லி மன்றாடுகிறார். அவன் பாவியாகவே இருக்கிறான், கொலையாரனாக இருக்கிறான். ஒரு கட்டத்தில் இந்த தாயார் சாகும் தருவாயில் இருக்கிறான். சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த தாயை மகன் பார்க்க வருகிறான். அப்பொழுது தாய், நான் இறந்து போன பிறகு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று நினைத்தால் மிகப்பெரிய வருத்தம் என்னை தொற்றிக் கொள்கிறது என்று சொல்கிறான். அதை கேட்டுவிட்டு அவன் கலங்குகிறான். அப்போது அந்த மகன் சொல்கிறான், இனிமேல் நான் இது போன்ற தவறான வழியிலே நடக்க மாட்டேன். நான் திரும்பி எந்த வார்த்தை நீங்கள் உச்சரித்தீர்களோ அதே வார்த்தையை நான் மக்களுக்கு அறிவிக்கப் போகிறேன். ஆண்டவர் இயேசுனுடைய பெயரை சொல்லித்தான் நீங்கள் எனக்காக வேண்டினீர்கள். அந்த வார்த்தையை நான் மக்களுக்கு அறிவிக்கப் போகிறேன் என்று சொல்லி அவன் அச்செய்தி அறிவித்ததாக அந்த புத்தகத்தில் நாம் படிக்கலாம். இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி ஒன்றுதான். இயேசுனுடைய திருப்பெயரை சொல்லி ஒன்றை நாம் கடவுளிடத்தில் கேட்டோம் என்று சொன்னார், கடவுள் நம்முடைய மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிறார் என்பதுதான் உண்மை. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்கின்ற முதல் வாசகத்திலே பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு வேண்ட செல்வதை பற்றி படிக்கிறோம். யூதர்கள் 3 வேளைகளிலே கடவுளிடத்திலே மன்றாடுவார்கள். ஒன்று காலை 9 மணி, அதற்கடுத்ததாக பிற்பகல் 3 மணி, பொழுது சாயும் வேளையிலும் அவர்கள் கடவுளிடத்திலே மன்றாடுவார்கள். அப்படித்தான் இந்த பேதுருவும் யோவானும் கடவுளிடத்திலே வேண்டுவதற்காக கோவிலுக்கு போகிறார்கள். அங்கே பிறவிலேயே கால் ஊனமுற்ற மனிதர் கோவிலுக்கு முன்பாக அழகுவாயில் என்ற இடத்துல பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த மனிதர் 2 பேரையும் பார்த்த உடனே ஏதாவது வேண்டும் என்று பிச்சை கேட்கிறார். அப்பொழுதுதான் பேதுரு சொல்கிறார், பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்திலே இல்லை, ஆனால் நாசரத்தின் இயேசுவின் பெயரால் நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்து நட என்று சொல்கிறார். அவர் இந்த வார்த்தைகளை சொன்ன உடனே அந்த மனிதன் எழுந்து நடக்கிறான் என்று நாம் முதல் வாசகத்திலே படிக்கிறோம். அப்படி என்றால் இயேசுனுடைய பெயர் கால் ஊனமுற்றிருந்த அந்த மனிதனை எழுந்து நடக்க செய்தது என்று சொன்னால், இயேசுனுடைய பெயருக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. இதை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கூட தன்னுடைய சீடர்களிடத்திலே சொல்வார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 14வது வார்த்தையிலே படித்தோம் என்று சொன்னால், இயேசு இவ்வாறு சொல்கிறார், என் பெயரால் நீங்கள் தந்தையிடம் எதை கேட்டாலும் அவர் உங்களுக்கு செய்வார். இந்த வார்த்தைகள் எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள். நாம் கடவுளிடத்துல மன்றாடுகிற பொழுது, கடவுளிடத்துல கேட்டுகிற போது இயேசுனுடைய திருப்பெயரை சொல்லி மன்றாடுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தை நற்செய்தி வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இன்னும் கூடுதலான தெளிவினை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசுனுடைய திருப்பெயரை உச்சரிக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையோடு உச்சரிக்க வேண்டும். நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில வாழ வேண்டும். இன்றைக்கு நாம் வாசிக்கின்ற நற்செய்தி வாசகத்திலே இயேசு எம்மாவு நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய 2 சீடர்களை வழியிலே சந்திக்கிறார். அவர்களோடு பேசுகிறார். அவர்கள் வருத்தத்தோடு இருப்பதை கண்டு இயேசு அவர்களிடத்தில் என்ன சொல்கிறார்? அறிவிலிகளே, இறைவாக்கு உரைத்ததை நம்ப இயலாத மந்த புத்தி உள்ளவர்களே என்று அவர்களை கடிந்து கொள்கிறார். அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. பெண் சீடர்கள் இயேசு உயிர்த்ததை அவர்களிடத்தில் போய் சொல்கிறார்கள்.
அதன் பிறகு பேதுருவும் யோவானும் கூட இயேசு உயிர்த்தெழுந்ததை அவர்களிடத்தில் சொல்லி இருக்க வேண்டும். என்றாலும் அவர்கள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள். அவநம்பிக்கை இயேசுனுடைய கடுமையான சொல்லுக்கு அவர்கள் காரணமாகி விடுகிறார்கள். அப்படி என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில அவநம்பிக்கையை தவிர்க்க வேண்டும், நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இறைவாக்கினர் எசாயா புத்தகம் 40வது அதிகாரம் 31வது இறைவார்த்தையை நாம் படிக்கிறோம். நம்பிக்கை கொண்டோர் புதிய ஆற்றலை பெறுவார்கள், அவர்கள் கழுகுகளைப் போல உயரே பறப்பார்கள், ஓடுவார்கள், களைப்படையார் என்று அந்த புத்தகத்திலே நாம் படிக்கலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை அவசியம். நம்பிக்கையோடு இயேசுனுடைய திருப்பெயரை உச்சரிக்க வேண்டும், நம்பிக்கையோடு வாழ வேண்டும். அது மிக முக்கியம். மாவீரன் நெப்போலியனை பற்றி ஒரு கதை சொல்வார்கள். அது உண்மையா என்பது தெரியவில்லை, ஆனாலும் யோசிக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. மாவீரன் நெப்போலியன் சிறுவனாக இருந்தபொழுது அவருடைய பாட்டி அவனிடத்திலே ஒரு கல்லை கொடுத்தார். இது சாதாரண கல் அல்ல, இது மரகத கல். இந்த கல்லை நீ பத்திரமாக வைத்துக்கொள், இந்த கல்லை நீ பத்திரமாக வைத்துக் கொண்டாய் என்று சொன்னால் நீ பிரான்ஸ் நாட்டின் மீது படையெடுப்பாய், வெற்றி கொள்வாய், அதனை நீ ஆழ்வாய் என்று சொன்னார். உடனே அந்த நெப்போலியனும் கூட தன்னுடைய பாட்டி சொன்னதை நம்பி அந்த கல்லை தன்னோடு வைத்து கொண்டான். பின்னால் அவன் வளர்ந்த பிறகு பல நாடுகளின் மீதும் படையெடுத்து சென்றான். குறிப்பாக பிரான்ஸ் நாட்டின் மீது படையெடுத்து சென்று அதை வெற்றி கொள்கிறான், அதனுடைய அரசனாக மாறுகிறான். அவனுடைய பாட்டி சொன்னது அப்போது நிறைவேறியது. உடனே அவன் தன்னுடைய பாட்டி கொடுத்த கல்லை பார்த்தான். அது எத்தகைய கல் என்று பார்த்த பொழுது அது மரகத கல் இல்லை, சாதாரண ஒரு கல் தான். சாதாரண ஒரு கல்லின் மீது நம்பிக்கை வைத்தான். பாட்டி சொன்னது நிறைவேறியது என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை என்பது எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, நம்மிடத்தில் சொல்வது நம்பிக்கை தான். உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும், இந்த காட்டு அத்திமரத்தை பார்த்து வேரோடு பெயர்ந்து அங்கே போய் என்று சொன்னால் அது போகும் என்று சொல்கிறார். என்றால் நம்மிடத்துல ஆழமான நம்பிக்கை வேண்டும், உறுதியான நம்பிக்கை வேண்டும். கடுகளவு நம்பிக்கை இருந்தால் கூட போதும், நம்மால் கடவுளுடைய ஆசைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவருடைய திருப்பெயரை சொல்லி மன்றாடுவோம், அதை நம்பிக்கையோடு செய்வோம். அப்படி நாம் செய்தோம் என்று சொன்னால் கடவுள் நாம் விரும்பியதை நமக்கு தருவார். அத்தகைய ஆற்றலுக்காக வரத்திற்காக இந்த வழியிலே நாம் மன்றாடுவோம்.